அமைஞ்சிருக்கு. அதுக்குள்ள ஜாதகம் பாத்துட்டியா என்ன? இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதெல்லாம் ஓகேம்மா. ஆனா அவங்க இந்த கல்யாணத்துக்கு முழு சம்மதம் சொல்லிட்டாங்களா? சம்மதிச்சதுனாலதான் போட்டோ கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவங்க என் பேச்ச மீற மாட்டாங்கன்னு. கார்த்திகோட பழைய விஷயங்களையும் அவன் மனநிலையும் பத்தி சொல்லிட்டியா? எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் சம்மதம் சொல்லிருக்காங்க. தட்டை எப்ப மாத்திக்கலாம், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு நாம முடிவு பண்ணா போதும். என்ன யோசிக்கிறீங்க? பொண்ணு வீட்டுல சம்மதம் சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கார்த்திக் கொண்டு போனாலே பிரச்சனை பண்ணுவானே. எப்படியாவது பேசி சம்மதிக்க வைப்போம். அதுவும் இல்லன்னா நீ இந்த கல்யாணத்தை பண்ணியே தீரணும்னு தட்டை மாத்திக்கிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். இது பாருமா, மேடை ஏற மாட்டேன்னு அடம் பிடிச்சு எங்கேயாவது போயிட்டான்னா குடும்ப மானமே போயிரும். அவனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் முடியாத காரியம். தட்டை மாத்துறதுக்கு முன்னாடியே அவன் சம்மதத்தை வாங்கறதுதான் பெட்டர். கார்த்திக் எங்க? வெளியில போயிருக்கானா வீட்டுல இருக்கானான்னு தெரியல. ஒரு நிமிஷம். வள்ளி, வள்ளி. அம்மா. கார்த்திக் வீட்டுல இருக்கானா? ரூம்ல இருக்காருமா. பொண்ணு எப்படி இருக்கா கார்த்திக்? நல்லா இருக்காளா? பேர் ஜனனி, உமாவோட தங்கச்சி பொண்ணு. உனக்கு முறை பொண்ணுதான். பொண்ணு பிடிச்சிருக்கா? உனக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் பாக்குற பொண்ணோட தான் கல்யாணம் பண்ணியே தீரணும்னு கோவத்துல பேசிட்டேன்பா. ஆனா உன்னோட விருப்பம் இல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன். இந்த பொண்ணு ஜனனிய கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நீ என்ன நம்புறதா இருந்தா இந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. கார்த்திக், நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை உனக்கு அமையலன்னா உனக்கு கிடைக்கிற வாழ்க்கையை நீ நேசிக்க ஆரம்பிப்பா. வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்தானத்துல உன்னை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு கூட பிறந்த தம்பியா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் பிள்ளைதான்ப்பா. பிரபு எப்படியோ நீயும் அப்படிதான். பிரபுவ கிட்ட இருந்து பார்த்துக்க முடியல, நேசிக்க முடியல, பாசம் கட்ட முடியல. ஆனா அது அத்தனையும் உனக்கு செஞ்சேன்டா. அக்காவை புரிஞ்சுக்க. உனக்கு கெட்டது நடக்கணும்னு நான் ஏதாவது செய்வேனா சொல்லு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன். யாரோ ஊர் பேர் தெரியாத, முகம் தெரியாத ஒரு பொண்ணுக்காக கவலைப்பட்டு இப்படி ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கே,
எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எல்லாத்தையும் தூக்கி போட்டுருப்பா. நான் சொல்றதுக்கு சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். பேசுடா, பதில் சொல்லு. நீங்க சொல்றது பிடிக்கலன்னா எதிர்த்து பேசிருப்பானே. இப்படி எதுவும் பேசாம அமைதியா இருக்கானா? எல்லாத்துக்கும் சம்மதம்னு தானே அர்த்தம். பழச தூக்கி போட கஷ்டமா தான் இருக்கும். அதான் சரின்னு அவன் வாயால சொல்ல முடியல. நாம தான் புரிஞ்சுக்கணும். நாளைக்கே நல்ல நாள் தான், தட்டை மாத்திக்க ஏற்பாடு பண்ணிடலாம். என்ன கார்த்திக், ஏற்பாடு பண்ணிடுவா? கார்த்திக்கு சம்மதம் தான், நீங்க வாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். உனக்கு அமைய போற வாழ்க்கை நல்லா இருக்கும்பா, சந்தோஷமா இரு. பிரிவோம், சந்திப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சில கேள்வி சயின்ஸை மாத்திருக்கு, சில கேள்வி சரித்திரத்தையே மாத்திருக்கு. இந்த கேள்வி உங்க வாழ்க்கையவே மாத்தலாம். உங்க வாழ்க்கையை மாத்த போற அடுத்த கேள்வி. ராமேஸ்வரத்தில் பிறந்த இந்திய ஜனாதிபதி யார்? ஆப்ஷன் ஏ ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் பி எஸ்